மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை ஜன்மசனியில் இருக்கிறீர்கள் என்பதை உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். அடிவயிறு, கழிவுகள், முதுகுத்தண்டுவடம், மூட்டுக்கள், பாதம், நகம் வரை உள்ள உறுப்புகள் சிறிதாக பாதித்தாலும் மனோ அழுத்தத்தோடுக்கு நாள்படாமல் மருத்துவரை பார்ப்பது விசேஷமான பலனை தரும். 7.5 சனியில் ஜென்மத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள், கடல் கடந்து தொழில் ஆரம்பிப்பீர்கள், கடல் கடந்து வீடு வாங்குவது, முதலீடு செய்வது, பெரும் செல்வந்தராக ஆகுவதெல்லாம் மீனத்திற்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு பழனி முருகர் ராஜாலங்கார தரிசனம், ராஜாலங்கார படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றி வருவது விசேஷமான பலனை தரும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளை சபிப்பதோ, பிள்ளைகளை கத்துவதோ, பிள்ளைகளிடத்தில் தகராறு செய்வதோ கூடவே கூடாது என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவருடைய ஆலோசனை மீறாமல் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், அபிராமி அந்தாதி 40, 59, 75 தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்க பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது மீனத்திற்கு வரக்கூடிய பராப வருடத்தில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உடற்பயிற்சி உங்களுக்காக தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் திருமண தடைகள் நீங்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் நீங்கும், வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அரசியலில் பேர் புகழ் கிடைக்கும், அரசாங்க தொழிலுக்காக அரசாங்க படிப்பு பெரிய எக்ஸாம் எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கல, நீட்டு கிடைக்கல, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு உண்டு. ஆக மொத்தத்தில் பராப வருடத்தில் மேஷத்திலிருந்து 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனத்திற்கு லேட்டாக கிடைத்தாலும் லேட்டஸ்டாக எல்லாமே கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.